எனக்கு வந்து 7th December Thursday. ஆக்சுவலி வந்து வெட்னஸ்டே நேற்று வந்து வேறு ஏதோ கண்டென்ட் பேசிட்டேன். Thursdayக்கு வந்து வெயிட் எடுத்து வச்சிட்டேன். ஆக்சுவலி வெட்னஸ்டே எடுத்து வச்ச வெயிட் இருக்குது. ஸோ நான் போட்டு காமிக்கிறேன். 54.45 சம்திங் இருந்துச்சு. சண்டேயோட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மேபி வாட்டர் வெயிட்டாக கூட இருக்கலாம். பிகாஸ் இவ்வளோ ஸ்பீடாக வந்து 2 நாள்லாம் வெயிட் அவ்வளோ ட்ராப் ஆக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கேலரி வந்து நான் மெயின்டெனன்ஸ் தான் சாப்பிட்ருக்கேன். நானே சொன்னேன் அந்த 7 நாள் முடிச்சதுக்கப்புறம் 2 நாள் வந்து மெயின்டெனன்ஸ் தான் போயிட்டுருக்கு. 2 நாளே சொல்ல முடியாது. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே 3மே வந்து மெயின்டெனன்ஸ் தான் போயிட்டுருக்கு. மெயின்டெனன்ஸ் கேலரி 2000 கேலரிஸ் தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ மேபி பார்ப்போம். இன்னிலேருந்து வந்து நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே வர ஒரு கன்ஃபியூஷன் கைஸ். இப்போ வந்து நான் எக்ஸாம் வந்து ஆக்சுவலி நான் எல்லா வருஷமே வந்து ஐயப்ப சாமிக்கு வந்து மாலை போட்டு போவேன். பெருவழியில் நடப்போம். என்ன அப்படின்னா வந்து எங்கள் குரூப் வந்து January 6th வந்து இருமுடி கட்டிட்டு கிளம்புறேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து எனக்கு செமஸ்டர் 29th December தான் ஆரம்பிக்குது. ஸோ 6 சப்ஜெக்ட்னால எனக்கு டவுட்டு வர முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ என்னென்னா எனக்கு 6th January காலையில் முடிஞ்சிடும். 12:10க்குலாம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து ஐம் செக்கிங் ஃபார் பாசிபிலிட்டிஸ் வெதர் நான் வந்து போக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஒரு டவுட்டு. ஒரு வேளை போக முடியுற மாதிரி இருந்தால் 48 நாள் கிடையாது. 48 நாள் விரதம் இருக்க முடியாது. அதே பாதி 24 days சம்திங் அந்த மாதிரி இருந்துட்டு போயிடலான்னு பார்க்குறேன். என்ன பண்ணுறதுனே தெரில. அதாவது என்னென்னா இது இன்னொரு பிரச்சனை இருக்குது. அவங்க 6th என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டாக 6th January 11 மணிக்கு நாங்கள் கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக 11 மணிக்கு வர முடியாது. 12:10க்கு தான் எக்ஸாம் முடியும். கிளம்பிட்டு எப்படி இருந்தாலும் போகிற கண்டிப்பாக 1 o'clock ஆயிரும். ஸோ நானே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து ப்ராப்பராக வந்து என்னால் சாப்பிட முடியல. இல்லைன்னு சொன்னால் சரி போகலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தால் கூட எக் சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்போது போகிறோமா போகலையான்னு தெரியாமல் 2மே பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ எனிவேஸ் பார்த்துக்கலாம். இன்னிலேருந்து வந்து கரெக்டாக சாப்பிட ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் காலேஜ் கிளம்புறேன். இப்போ வந்து டைம் வந்து 9:30 ஆச்சு. ஆக்சுவலி வந்து எனக்கு இப்போ கிளாஸ் தான் நான் கட் அடிச்சிட்டேன். இல்லை ஏன்டா போகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை எனக்கு கிளாஸே இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டேன். பிள்ளைங்கனார் அப்பனுக்கு பெருமைன்னு புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நேரில் பார்த்துருக்கீங்களா ஐயா? கிளம்பி ஒரு 10:30 கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி வேறு லேப் இருக்குது. லேப் கிளாஸ் இருக்குது 5:10 வரைக்கும். ஸோ போய் கிளம்புறேன். குளிச்சுட்டு வேறு கிளம்பணும். சேஃப் ஜர்னி சார். கைஸ் டைம் இஸ் அரௌண்ட் 9 o'clock. 9 ஆக போதும். ஒரு 15 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 8:45 டு பி வெரி ப்ரிசைஸ். ஸோ என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி லேப் இருந்தங்காட்டி 5:10 ஆச்சு. கிளாஸ் முடியறதுக்கு ஒரு 6:30க்குலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே பூரி செஞ்சாங்க. சரின்னு சொல்லி பூரி சாப்பிட்டேன். ஸோ பேசணும் அப்படின்னா லைக் கடந்த 3 நாளுமே வந்து டயட் வந்து நான் அவ்வளோ கன்சிடர் பண்ணி சாப்பிட்றதில்ல. மண்டே வந்து 2900 கேலரிஸ் 2700 கேலரிஸ் சாப்பிட்டேன். அப்புறம் டியூஸ்டே வந்து 2000 குறைஞ்சிது. அப்புறம் நேற்று வந்து 1700 கேலரிஸ். ஸோ அதனால தான் வெயிட் குறையுது. 54.304 நினைக்கிறேன் நேற்று எடுத்தது. ஸோ நாளைக்கு திரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா லைக் எனக்கு வர 20ஆம் தேதி இன்டர்னல்ஸ் வர ஆரம்பிக்குது. இன்டர்னல்ஸ் முடிஞ்ச கையோட 29 செமஸ்டர். ஸோ ஹாவ் டு பி வெரி க்ளீன் அட் ஈட்டிங். ஸோ பார்த்துக்கலாம்.